ஹாய், வெல்கம் டு our சேனல் Eat Sleep Repeat. இன்னைக்கு இந்த வீடியோல டேஸ்டியான ஸ்பைசியான மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்டா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் கோலா உருண்டை செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம். மட்டன் கொத்துக்கறி 1/4 கிலோ. கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மட்டனை கொத்தி தருவாங்க. அடுத்ததாக 100 கிராம் பொட்டுக்கடலையை எடுத்து மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுடராக அரைச்சாதான் நம்ம மட்டனோட சேர்த்து அரையும் போது நல்லா மசிஞ்சிருக்கும். அடுத்ததாக 1 கப் துருவன தேங்காய், 6 காஞ்ச மிளகாய், 50 கிராம் சின்ன வெங்காயம், 3 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சிருக்க எல்லா ஐட்டத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே உருண்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாம நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, தண்ணி ஊற்றாம நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த மட்டனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அடுத்ததா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த மட்டனை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. எண்ணெய் தடவி செய்கிறதுனால கையில் ஒட்டாது, உருண்டையும் நல்லா முழு முழுன்னு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ எல்லா மட்டனையும் நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. இதை நீங்கள் வடை மாதிரி தட்டியோ இல்லைன்னா அப்படியே உருண்டையாகவே எண்ணெயில் போட்டு பொரிச்சு ஸ்நாக்ஸாக எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா குழம்புக்கு சைடிஷாக வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இன்னைக்கு எல்லாத்தையுமே குழம்புல தான் போட போகிறேன். குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 4 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இதை நம்ம வெளியில் வச்சோம்னா கருப்பாக மாறிடும், அதனால தான் தண்ணியில் போட்டு வைக்கிறோம். அடுத்ததான் 1 முருங்கைக்காய், 1 கப் துருவன தேங்காய், 2 லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 6 பல்லு பூண்டு, இது ரெண்டுத்தையும் நைஸாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் தண்ணியில் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்ட தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல சேர்த்துருங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், குழம்பு கூட்டி வச்சாச்சு. அடுத்ததை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வாசனைக்காக சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க. அடுத்ததா ரெடி பண்ணி வச்சிருக்க குழம்பை இதில் ஊற்றிக்கோங்க. இதில் இப்போ அரிஞ்சு வச்சிருக்க காய்கறியை சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிருங்க. காயெல்லாம் நல்லா வேகணும். காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கோலா உருண்டையை குழம்புல போட்டுருங்க. போடும்போது 10 உருண்டைகளாக பேட்ச் வைஸாக போடுங்க. ஃபர்ஸ்ட் 10 உருண்டைகளை போட்டுருங்க. அது ஒரு கொதிச்சு மேலே வந்ததுக்கு அப்புறம் அடுத்த 10 உருண்டைகளை போடுங்க. இந்த மாதிரி போட்டால் கோலா உருண்டை உடையாது, ஒன்னோட ஒன்று ஒட்டாது. நான் இப்போ அடுத்த செட்டு உருண்டையை குழம்புல போடுறேன். கடைசி பேட்ச் ஆஃப் கோலா உருண்டை போட்ட உடனே ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, உருண்டை நல்லா வெந்துச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டிஃபனுக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈட் ஸ்லீப் ரிப்பீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.